ஹாய், டே 57 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் நரி வேட்டை. பெரம்பூர் S2ல தான் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:20 PM. ஹாய், டே 57 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா நரி வேட்டை. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 டேஸ் 365 மூவிஸ் இந்த மாதிரி சேலஞ்ச் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 365 நாளும் ஒரு நாள் ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அதில் தான் இன்றைக்கி 57th டே. ஸோ அந்த மூவியோட ரிவ்யூவை தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நரி வேட்டை மூவி வந்து தமிழில் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ தமிழில் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தவினோ தாமஸ் அவர் நடிச்சிருக்காரு. மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவர் திடீர்னு சடனாக வந்து ஒரு பேப்பர்ஸை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதை பார்த்ததும் ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நார்மலாக வந்து ஒரு அம்மா பையன் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. இவர் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்காக இவர் ரொம்ப வருஷமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஊரில் இருக்கவங்களும் வந்து அந்த லிஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி வாரம் போராட்டம் நடத்துகிறாங்க. ஸோ இவரும் அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அது வரைக்கும் வேறு எந்த சாதாரண வேலைக்கும் நான் போக மாட்டேன், ஒரு நல்ல கிரேட் இருக்க கவர்மெண்ட் ஜாபுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து வேறு எந்த வேலையும் செய்யாமல் அந்த ஜாபுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்காக எல்லா எக்ஸாம்ஸும் எழுதிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஹீரோயின் வீட்டில் வந்து மேரேஜுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு ஸோ அவங்க அப்பாவும் இவரை கூப்பிட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்கிறதில்ல, ஸோ இதனால் என் பொண்ணை தர முடியாதுன்ற மாதிரி அவங்க இவர் அம்மாவைப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அம்மாவுமே வந்து இவருக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணல. இப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஜாப் கிடைக்குது. ஸோ இப்போ அவர் அந்த ஜாபுக்கு போயே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கார். ஸோ அவங்க 2 பேரும் பேசிட்டு இந்த வேலைக்கு நீ கொஞ்ச நேரம் போயிட்டு நீ ஹையர் கிரேடுக்கு ட்ரை பண்ணு, அது வரைக்கும் போகாமல் இருக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவர் இந்த வேலைக்கு போகிறாரு. ஸோ அவர் விருப்பம் இல்லாமல் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறாரு. அவருமே வந்து எப்போ வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போது இவங்க அந்த இருக்கிற கேம்ப்ல இருந்து வேற ஒரு இடத்துல வந்து வயநாடு அப்படின்ற இடத்துல ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ அவங்களுக்கான இடம் வந்து கிடைக்கணுன்றதுக்காக நிறைய இடத்துல இருக்க ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த திக் ஃபாரஸ்ட்டில் அந்த வயநாடுன்ற இடத்துல ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இவங்க வந்து ஒரு அமைதியான வகையில் ஒரு போராட்டம் வந்து நடத்துகிறாங்க. கவர்மெண்ட்டோட பார்வை வந்து இவங்க மேலே படணுன்றதுக்காக இவங்க அந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஸோ இப்போ இவங்க அந்த போராட்டத்துக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடாமல் இருக்கிறதுக்காக இவங்க அதை பாதுகாப்புக்காக அந்த இடத்துக்கு இவங்க வந்து போகிறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப நாட்களாக அந்த போராட்டம் நடத்துறதுனால ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ மினிஸ்டர்ஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க அந்த இடம் எங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுப்போம்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கேருந்து காலி பண்ணுவோம், அது வரைக்கும் எங்களால் வந்து இங்கேருந்து நவர முடியாதுன்ற மாதிரி அந்த கூட்டத்தோட தலைவர் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இவருக்கும் வந்து தவினோ தாமஸ்க்கும் அங்கே இருக்க சீரியஸ்னஸ் வந்து புரியல. அவர் வந்து ரொம்ப கிளம்பணுன்ற எய்மில் இருக்காரு. ஸோ அவருக்கும் அங்கே இருக்க ஒரு ட்ரைபல் ஆளுக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்தது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது சேரன் சார் தான் இந்த டீமோட கமாண்டராக வராரு. ஸோ அவரோட கண்ட்ரோலில் தான் இந்த மொத்த போலீஸ் ஃபோர்ஸுமே இதுவாகுது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக ட்ரைபல் பீப்புள் நடத்துகிற போராட்டம் கிடையாது, இவங்க பின்னாடி வந்து வேற ஏதோ வந்து சமூக விரோதிகள் இருக்காங்க, மாவோயிஸ்ட் இருக்காங்க, அப்படின்னா மட்டும்தான் இத்தனை நாள் இந்த போராட்டத்தை நடத்த முடியும். இது வந்து சாதாரணமாக ஒரு ட்ரைபல் மக்களால் வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்த முடியாதுன்னு இவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வந்து ஸோ இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் வந்து முடிக்கணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் சில விஷயங்கள் வந்து நடந்துருது. இவங்க கூட வந்த போலீஸ் ஆஃபீஸர் 2 பேர் காணாமல் போகிறாங்க, ஆர்மி ஃபோர்ஸஸ்லாம் இறக்குறாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போது தவினோ தாமஸ் என்ன டிசிஷன் எடுக்கிறாரு, இவர் போலீஸ் சைடு நிற்கிறாரா இல்லை அந்த மக்கள் பக்கம் போகிறாரா? அந்த போராட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஸோ அந்த பிரச்சனையை இவர் எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்றதான் இந்த மூவியோட கதையே. இது வந்து ஒரு ட்ரைபல் போராட்டம் நடக்குது. ஸோ அதை போலீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றது தான். எண்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து இது ஒரு ஆல்ரெடி நடந்த ஒரு போராட்டத்துக்கான சமர்ப்பணமாக வந்து இதை போடுறாங்க. அது ஆல்ரெடி ஒரு போராட்டம் நடந்திருக்கும் இது மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க மேபி எடுத்திருக்க சான்ஸ் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த மூவி போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் எல்லாமே அந்த படத்துக்கு ஏற்ற மேக்கிங் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நார்மல் நம்ம கமர்ஷியல் மூவி மாதிரி கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் அந்த கான்செப்டை பேஸ் பண்ண மூவி தான். ஸோ அது கண்டிப்பாக இந்த மாதிரி மூவிஸ் நான் பார்ப்பேன்றவங்க இந்த மூவி வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மேக்கிங் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஃபாரஸ்ட்லேயே தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் மட்டும் தான் வந்து இவர் ஊரில் காட்டுற மாதிரி காட்டுவாங்க. லவ் சீன்ஸு
சாங்கெல்லாம் அதில் வர மாதிரி காட்டுவாங்க. மற்றபடி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாதியிலேருந்தே நமக்கு வந்து டேரெக்டாக இந்த கதைக்குள்ளே போயிடும். ஸோ இவங்க வந்து இந்த போராட்டத்தையும் இவங்க போலீஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கதையுமே நகரும். ஸோ அந்த மூட்லேயே தான் படத்தை கொண்டு போவாங்க. நமக்குமே கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காக தான் இருக்கும், என்ன நடக்குமோன்ற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்லாம் கூட ரொம்ப எமோஷ்னலாக முடிச்சிருப்பாங்க. ஸோ அது நல்ல ஒரு கதையை வந்து நல்லபடியாக வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி டைம் இருந்தால் நீங்கள் பாருங்கள். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.